அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். பல பேருடைய கேள்வி, என்னப்பா கார்டெல்லாம் கிடைக்க போகுதுன்னு, அந்த கார்டில் என்னதான் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு. சரி, பணிப்பெண்களுக்கு வீட்டு டிரைவர்களுக்கு கார்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? எனக்கெல்லாம் கார்டை பற்றி A to Z தெரியும்டா அப்படின்னு என்னை திட்டுறீங்களா இருந்தால் இப்போவே போயிருங்க, அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது. சரி, முதலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருட்கள் கார்டு மூலம் கெனட் மூலம் வாங்கி கொள்ள முடியும். அது ஒன்று. அடுத்த முக்கியமான ஒரு தகவல் ஒன்று சொல்லணும். அதுக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை காணணும். இதுக்கு பேர் தப்பின்னு சொல்லுவாங்க. TABBY அப்படின்னு சொல்லக்கூடிய தப்பி. இதுதான் இந்த அப்ளிகேஷன். ஓகே, இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் எங்கேயுமே நாம் சில இடங்களில் குறிப்பாக சொல்ல போனால் நகை இருக்கு இல்லையா, நகை கூட நாம் கட்டுக்காசுக்கு வாங்கலாம். அதாவது எந்த ஒரு வட்டியும் இல்லாமல் 4 மாதத்தில் கொடுக்குற மாதிரி வாங்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது என்னோட பேமெண்ட். இந்த மாதம் KWD டியூ இன் 30 days 22 தினார் 321 ஃபில்ஸ். இந்த மாதத்துக்குரிய பேமெண்ட் இருக்குது. மொத்த பேமெண்ட் எனக்கு இருக்குது 68 நியர்லி 70 தினார் இருக்குது பேமெண்ட். வாங்கி தள்ளுறது தான் வேலை. மாதத்துக்கு எந்த ஒரு வட்டியும் இல்லாமல். இப்போ உதாரணத்துக்கு 20 தினார் ஒரு பொருளை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், 20 தினாருக்கு எடுக்கிறீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் 5 தினார் மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு 3 மாதத்தில் 5 தினார் 20 தினார் கம்ப்ளீட். அதுதான் இதோடைய லாஜிக். எந்த ஒரு வட்டியும் இல்லை. வட்டியே இல்லாமல் வாங்குறது. இதில் FK ஜுவல்லரி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? FK ஜுவல்லரி பார்த்திங்கன்னா தங்க நகையாக இருந்தாலும் இதே தப்பி மூலம் கொடுக்குறாங்க. FK ஜுவல்லரியில் தங்க நகை கிடைக்குது, அதுவும் தப்பி மூலம் வாங்க முடியும். இது FK ஜுவல்லரி. ஓகே, FK ஜுவல்லரியில் நகை வாங்கலாம். சரியா, நகை வாங்கலாம், அதுவும் தப்பியில். தப்பி அப்ளிகேஷன் அவங்க இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. நம்ம பேமெண்ட் பார்த்திங்கன்னா தப்பி அப்ளிகேஷன் மூலமும் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ண சொல்லுது, அதால் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாமே இருக்குது. FK ஜுவல்லரி குவைட், அதில் வாங்கிக்கொள்ள முடியும். முக்கியமாக தெமோவில் நிறைய பேர் பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா? நிறைய ஆஃபர் வந்திருக்கு, நிறைய பொருட்கள் வந்திருக்குது. ஆனால் வாங்குறதுக்கு தான் முடியலை. கேஷ் பேமெண்ட் கிடைக்கிறதும் இல்லை. அடுத்தது பொருட்களை மொத்தமாக ஒரே மாதத்தில், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு 40 தினாருக்கு பொருள் தேவைப்படுது. ஆனால் ஒரே மாதத்தில் 40 தினார் கொடுக்குறன்றது முடியாத காரியம். அப்படி இருக்கும்போது நீங்கள் 4 மாதத்தில் கொடுக்கலாம். வெறும் 10 தினாரை முதல் மாதத்தில் கொடுத்து பேமெண்ட் ஓகே பண்ணிவிட்டு மற்ற 3 பேமெண்ட்டையும் மாதம் 10 தினார் மேனியும் கொடுக்கலாம். அந்த 40 தினாருக்கு 40 தினார் தான், 1% கூட வட்டி விகிதம் இல்லை. ஆனால் ஒரு மாதம் பிந்திச்சேன்னா உங்களுக்கு 1 தினார் 1.5 தினார் மாதிரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அது எப்படியுமே ஆகும். ஒரு மாதம் உங்களுக்கு 4 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு சும்மா அவங்களோட காசை பிரித்து கொடுக்குறதுக்கு தந்திருக்காங்க. அதையும் தாண்டி நீங்கள் டிலே பண்ணினீங்கன்னா அதுக்கு அவங்க கட்டணம் மறவிடுறதுக்குள்ள நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா? இப்போ அதே மாதிரி பாருங்கள், இப்போ இந்த டியூ இருக்கு இல்லையா, இப்போ இந்த இருக்குது. இப்போ இது டியூ பேமெண்ட் 2 நான் பே பண்ணியிருக்கிறேன். இன்னும் 2 இருக்குது. இன்னும் 2 இருக்குது பே பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்னு வரும். அதை நம்ம டச் பண்ணி சில நேரங்களில் நம்மளுடைய அந்த பேமெண்ட்டை 7 நாள் 14 நாள் 21 நாள் அப்படின்னு காலம் தள்ளி கூட போட்டுக்கொள்ளலாம். நம்மளுக்கு காலம் தள்ளி போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு பேமெண்ட் கட்ட வரும். சரியா? அது நீங்கள் காலம் தள்ளி போட்டால் மட்டும்தான். அந்த டேட்டில் சரியாக நீங்கள் பேமெண்ட்டை பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் 40 தினாருக்கு பொருள் வாங்குறீங்க, 10 தினார் கொடுத்து வாங்குறீங்க, நம்ம 3 மாதத்துக்கு 10 தினார் சரியாக கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி தங்கம்
எஃப்கே ஜுவல்லரி மூலம் நீங்கள் இந்த பாருங்கள், நான் இப்போ அப்ளிகேஷன் இது பண்ணிட்டேன், அப்டேட் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணுறேன். எஃப்கே ஜுவல்லரி குவைட். சாரி, இங்கே வந்து நகைகள் வந்து அவங்க வந்து உள்ள டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. நகை, பிரேஸ்லெட், மாலை, தோடு, அது இது என்ன வேணுமோ எல்லாம் உள்ள டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதோட பெறையும் விலையும் போட்டிருப்பாங்க. 21 கேரட், 22 கேரட், இந்த மாதிரி எல்லாமே என்னென்ன வேணுமோ எல்லாமே இதில் இருக்குது. இப்போ இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், பே வித் தபி அப்படின்னு. இந்த தபி மூலமாக இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் இல்லையா, வாங்கிட்டு அந்த பொருளுக்கான பேமெண்ட்டை வந்து நாம் தபி அப்ளிகேஷனில் பே பண்ணலாம். ஓகே, சில பொருட்களுக்கு வந்து சில நேரங்களில் ரொம்ப இப்போ விலை வந்து 1000 தினாருக்கு வந்து பொருள் இருக்கும்போது அந்த 1000 தினாருக்கு வந்து சில டைமில் கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க. நம்ம வந்து தபி அப்ளிகேஷன் மூலமே அந்த பொருட்களை வந்து வாங்கிக் கொள்ள முடியும். அப்போ சாதாரணமாக ஒரு 100 தினாருக்குரிய பொருள்னு வைங்களேன், ஒரு 100 தினார்னு சொல்ல முடியாது இல்லையா, தங்க எங்கே 100 தினாருக்கு இப்போ கிடைக்கிறது. சரி, ஒரு 200 தினாருக்கு வாங்குகிறோன்னு வைங்களேன், ஒரு 1/2 பவுன் சரி வாங்குகிறோன்னா அந்த 200 தினாரை நீங்கள் மாதம் 50 தினார் மேனிக்கு 4 மாதத்தில் கட்டி எடுக்கலாம். அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. எஃப்கே ஜுவல்லர்ஸில் இதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில இந்த நாள் ஃபுல்லாக சோழி முடிஞ்சது, ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை, ஒன்றும் செய்ய முடியாது. கிடைக்கிறதெல்லாம் குளிர் தண்ணி தான், வண்டியில் வச்ச தண்ணி அதுவும் கூலாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. சளி வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. குளிர்காலம் கிளைமேட், தலையில் தொப்பி போட்டுக்கோங்க, வெளியே போகும்போது ரொம்ப கவனம். இப்போ நீங்கள் தப்பியில் வாங்குறது உங்களுக்கு வந்து தெமோவில் இருக்கலாம், அலி எக்ஸ்பிரஸ், அது இதுன்னு நிறைய இருக்கு இல்லையா. ஃபோன் கூட இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொருளை இப்போ 200 தினாருடைய பொருளை 50 தினாரா, ஃபஸ்ட்டுக்கு 50 தினார் கட்டணும், மீதி 50 தினாரை நீங்கள் மாதம் கட்டுற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு இந்த தப்பி வந்து மிக நல்லது. என்னடா நான் வந்து எதையோ சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா. காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த கேனட் கார்டு ஒன்று எடுக்க போகிறீங்க தானே. இப்போ இந்த கேனட் கார்டு எடுக்க போகிறீங்க தானே, உங்களுக்கு வீடுகளில் இப்போ இனி வரும் காலங்களில் கேனட் கார்டு வந்து எப்படின்னு திறந்து தர வேண்டி வரும் பாபா மாமா. இதுதான் கேனட் கார்டு. இந்த கேனட் கார்டு வந்து உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தது இந்த ஃபோன் NFC ஃபோனாக இருந்து உங்களுக்கு அந்த ஃபோனில் உங்களுடைய கார்டையும் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். NFC இருந்துச்சுன்னா கார்டு, பர்ஸு எதை மாதிரி இருந்தாலும் சரி. இப்போ நான்லாம் வந்து பர்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதே இல்லை. கடைக்கு போனால் கார்டில் காசு இருக்கா, உடனே போயாச்சு, இந்த இருக்க வேலெட்டை தட்டியாச்சு, உள்ளே போயாச்சு, எந்த கார்டு வேணும்னு கார்டை செலக்ட் பண்ணியாச்சு, எந்த கார்டு வேணும்னு கார்டை செலக்ட் பண்ணியாச்சு, அந்த கார்டை இப்படி டேப் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா கொண்டு போய் அந்த மெஷினில் அப்படியே வச்சாச்சு. அந்த மெஷின் இருக்குல்ல, கேனட் மிஷின், அதில் கொண்டு போய் இப்படி வச்சதுமே பேமெண்ட் ஆகிரும். பர்ஸு கொண்டு போகலான்னு கவலை இல்லை. அதே மாதிரி இப்போ வாட்சில் கூட வந்துருச்சு, ஃபோனே கொண்டு போகலைனாலும் வாட்சில் பே பண்ணிடலாம். அந்த மாதிரி சிஸ்டம். அடுத்ததாக ஏடிஎம் மெஷின் இருக்கு இல்லையா, ஏடிஎம் மெஷினில் கூட நம்ம சில நேரங்களில் கார்டு இல்லாமல் போனால் இந்த வேலெட்டை வச்சு ஓப்பன் பண்ணி காசை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி சிஸ்டங்கள் நிறைய இருக்குது. ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுக்க போகும்போது நம்மளுக்கு கார்டு தேவைப்படும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு ஏடிஎம் கார்டு வந்துச்சுன்னா. உண்மையிலே ஏடிஎம் கார்டு அது மாதிரி இப்போ ஆபத்தும் இருக்குது. சரியா, அந்த போலீஸ்கார் சார் மேலே இருக்கிற 16 நம்பர் சொல்லு சார், இந்தியாவில் சொல்கிறாள். அது மாதிரி இங்கேயும் போலீஸ் பாபா கால் பண்ணி உங்களுடைய கார்டை சொல்லுங்கள், உங்களுடைய கார்டு மேலே இருக்கிற நம்பரை சொல்லுங்கள், ஏடிஎம் கார்டை சொல்லுங்கள், அதில் பின் நம்பரை சொல்லுங்கள், ஓடிபி வரும் அதை சொல்லுங்கன்னு எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற காசெல்லாம் நக்கிட்டு போயிடும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். விரைவில் இன்ஷால்லா இந்த சட்டம் வந்ததுமே கார்டு வந்து எல்லாருக்குமே எல்லா வங்கிகள்லையுமே அந்த அனுமதியை வழங்குவாங்க. கார்டை போய் எடுத்துட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேமெண்ட் பண்ணுறது. அடுத்து ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறது, முக்கியமாக நிறைய இந்த தெமோலையெல்லாம் பொருட்கள் வந்து இந்த தப்பி மூலம், அதை நான் தப்பி உங்களுக்கு அறிமுகப்படுத்தின காரணம் அதுதான். இப்போ நம்ம ஆன்லைனில் பொருள் வாங்குகிறோம், அதே வாங்குகிற பொருளை இந்த தப்பியோடு சேர்ந்து வாங்கும்போது நம்ம 40 தினார பொருளாக 10 தினாரை மட்டும் கட்டி வாங்கியாச்சு, மாதம் 10 தினாரை கட்டி கிளியர் பண்ணியாச்சு. கார்டில் உள்ள பெனிஃபிட் அதுதான். இன்றைக்கி தங்க நகை கூட 4 தவணையில் வாங்குகிற மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தப்பியில் எஃப்கே ஜுவல்லர்ஸ் என்னும்போது சந்தோஷம்.
அதனால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலம் இந்த கார்டு வந்த பிறகு கார்டு என்ன மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க, எந்த மாதிரி எந்தெந்த வங்கிகள் செய்கிறாங்க, அது இதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த கார்டுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்றத கேட்டிருந்தீங்க ஒரு சிலர், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த கெனட் கார்டு இருந்தால் என்ன, அதில் உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னு, அதுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப கவனமாக இருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.